இன்று பேச போகிற தலைப்பு இந்த பாடலின் ஊடாக வந்தது. கடைசியாக நாங்கள் பாடிய பாடல். அந்த பாடலில் சொல்லப்படுகிற 2 வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். அதிலிருந்து என்னுடைய சிந்தனையை நான் உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். ரைட். அதற்கு பிறகு அதே பாடல் சொல்லுகிறது, எனக்கு விரோதமாய் 1000ங்களும் 10,000ங்களும் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். இது உண்மையா? அவசரப்படாதீங்க. இது உண்மையா? எங்கட வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிற பொழுது, எங்கட வாழ்க்கையில நெருக்கடிகள் வருகிற பொழுது, எங்கட வாழ்க்கையில வருத்தங்கள் வருகிற பொழுது, இந்த நாட்களை விசேஷமா எங்களுக்கு தெரியும் பல வருத்தங்களின் மத்தியில் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். வருத்தங்கள் மத்தியில் ஒவ்வொருத்தர் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். சிலர் வருத்தங்களின் நிமித்தம் பல கிழமைகள் அவர்கள் சபைக்கு வர முடியவில்லை. அவர்கள் இன்னுமே சிலர் வருத்தங்களில் இருக்கலாம். சிலர் கோபப்பட்டு இருக்கலாம். இந்த காலத்தில் எங்களை ஒருத்தரும் பார்க்கவும் இல்லை, எங்களை பார்க்க வரவும் இல்லை, நாங்கள் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறோம் என்று கூட சிலர் வருத்தப்படலாம். ரைட். அப்படி இல்லாவிட்டால் உங்களோட வாழ்க்கையில் பண நெருக்கடியின் மத்தியில் நீங்கள் பயணம் செய்கிற ஒரு நபராக இருக்கலாம். உங்களுக்கு கடன்காரர்கள் உங்களை சுற்றி உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். பயம், எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு அச்சத்தோடு, ஒரு பயத்தோடு நீங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர், அதாவது நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்த உடனே உங்களோட சரீரத்தில் இருக்கும் ஒரு வருத்தத்தை குறித்து ஒரு ரிப்போர்ட்டை உங்களோட கையில கொடுத்தோன்னு உங்களுக்கு ஒரு பயம் வரலாம். இப்ப என்னென்ன நான் இதுக்கு முகம் கொடுக்க போகிறேன், என்ன நான் செய்ய போகிறேன் என்ற ஒரு பயம் உங்களுக்குள் வரலாம். அப்படி இல்லாவிட்டால் உங்களுடைய வேலை செய்கிற இடத்தில் நீங்கள் வந்து உங்கள் தொழிலை இழந்து அடுத்த மாதம் உங்களுக்கு வேலை இல்லை, எப்படி நான் என் குடும்பத்தை கொண்டு செல்ல போகிறேன், எப்படி என் குடும்ப தேவைகளை சந்திக்க போகிறேன் என்ற பயம் உங்களுக்குள் வரலாம். இல்லாவிட்டால் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு முக்கியமான உறவு உடைக்கப்படுகிற நேரங்களில், கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், அப்படிப்பட்ட ஒரு உறவு உடைக்கப்படுகிற நேரத்தில் இந்த உறவு என் வாழ்க்கையை விட்டு போய்விடுமா என்ற ஒரு பயம் எங்களுக்குள் வரலாம். எங்கள் வாழ்க்கையில் புயல்கள் வருவதை எங்களால் நிறுத்த முடியாது. புயல்கள் எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கிறது. ஒன்றில் நீங்கள் ஒரு புயலுக்குள் இப்பொழுது சென்று கொண்டிருக்கலாம். அப்படி இல்லாவிட்டால் ஒரு புயலை விட்டு நீங்கள் வெளியே வந்திருக்கலாம். இல்லாவிட்டால் வருகிற நாட்களில் ஒரு புயலுக்கு நீங்கள் முகம் கொடுக்கலாம். புயல்கள் எங்கள் வாழ்க்கைக்கு வருகிற பொழுது அது எங்களை பயப்பட வைக்கிறது. பாடுவதற்கு அழகாயிருந்தாலும் அந்த பாடல நாங்க சொன்ன போல, மரண இருள் பள்ளத்தாக்கில் நான் நடந்து போனாலும் என்ன அப்பா என்னோடு இருப்பதனால் நான் பயப்பட மாட்டேன் என்று நல்ல ஒரு தாளத்தோடு நான் பாடினாலும், நிஜ வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு தருணத்துக்கு முகம் கொடுக்கிற நேரத்தில் பயம் எங்களை ஆளுகிறது. பயம் எங்களை ஆளுகிறது. இந்த காலை நேரத்தில் இன்று நான் உங்களுக்கு பேச போகிற வார்த்தை இதை குறித்ததாக இருக்கிறது. ஏனென்றால் எனக்கு தெரியும், பலரோடு இந்த நாட்களில் நான் கொடுக்கல் வாங்கல் செய்கிற பொழுது இதை நான் காண்கிறேன். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு போன கிழமை உங்களுக்கு நினைவிற்கு நாங்கள் ஜபித்தோம். எங்கள் ஒரு சபைக்கு நிறுத்தும்படி ஒரு பெரிய ஒரு தாக்கம் போன கிழமை வந்தது. பலர் அந்த இடத்துக்கு வந்து எங்கள் ஆராதனையை நிறுத்தினார்கள். அந்த இடத்துக்கு நான் போன பொழுது நானும் ராஜன், அது இன்னும் 2 பேர் நாங்கள் போற நேரத்தில் கூட எங்களையும் சுத்திட்டாங்க. கடைசி போலீஸால வந்து எங்களை வெளியில போங்க, நீங்க இந்த இடத்தை விட்டு போங்கன்னு எங்களை அனுப்பி விட்டாங்க அந்த இடத்துல இருந்து. இப்படிப்பட்ட நேரங்களில் கிறிஸ்தவர்கள் என்ற விதத்தில் ஒரு பயம் எங்களுக்குள் வரலாம். இதற்கு நாங்கள் எப்படி முகம் கொடுப்பது, இந்த காரியங்களுக்கு எப்படி முகம் கொடுப்பது என்று எங்களுக்கு வரலாம். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இன்று நான் உங்களுக்கு விசேஷமாக உபாகமம் 31:8 நாங்கள் வாசிப்போம். உபாகமம் 31
8ஆம் வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். தேவ வார்த்தையில் தொடர்ந்து நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், அல்லாவிட்டால் நீ பயப்பட வேண்டாம் என்ற விஷயம் மீண்டும் மீண்டும் தேவ வார்த்தையில் சொல்லப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ பல நேரங்களில் இந்த பயம் என்ற விஷயம் எங்கள் வாழ்க்கைக்குள் வருவதனால்தான் தேவ வார்த்தை மீண்டும் மீண்டும் எங்களுக்கு நினைவூட்டுகிறது. நீ பயப்படாதே, நீ கலங்காதே என்று தேவன் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பவர், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று இந்த வார்த்தை எங்களுக்கு சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நாங்கள் எடுத்து பார்ப்போம். எசாயா 41 10ஆம் வார்த்தை, எசாயா புத்தகத்தின் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். தேவனால் பேசப்படுகிற வார்த்தைகள், இது தேவனால் நேராக உங்களுக்கு பேசப்படுகிற வார்த்தைகள், தேவனால் எனக்கு நேராக பேசப்பட்ட ஒரு வார்த்தை. இதில் பாருங்கள் தேவன் என்ன சொல்லுகிறார் என்று. நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார். ஆனால் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, பாஸ்டர், ஆம் ஆண்டோட வார்த்தை எனக்கு தெரியும், நான் அதை கேட்டிருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில், நிஜமான வாழ்க்கையில் நான் நிஜமான நிகழ்வுகளுக்கு முகம் கொடுக்கிற பொழுது பயம் என் இருதயத்தை ஆளுகிறதே, அதிலிருந்து எப்படி நான் வெளியே வருவேன் என்ற கேள்வியை நீங்கள் இந்த காலையில் கேட்கலாம். அது எங்களுக்கு சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம். அதாவது இயற்கையாக எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள, ஒரு பிரச்சனையின் மத்தியில் போகும் பொழுது என்னை நான் பாதுகாத்துக் கொள்வதற்காக எனக்குள் பயம் வருவது ஒரு சாதாரண விஷயமாகத்தான் நாங்கள் காணுகிறோம். நாங்கள் எல்லோருமே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு முகம் கொடுத்துக்கிறோம். ஆனால் தேவன் எங்களை அழைக்கிறார் பயம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக. பிரச்சனைகள் மத்தியில் செல்லும் பொழுதும் பயம் இல்லாமல் அதற்கு முகம் கொடுக்கும்படி தேவன் எங்களுக்கு அழைக்கிறார். அதாவது இந்த உலகத்திற்கு மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக, பயம் இல்லாமல் எப்படி வாழ்வது என்பது காண்பிப்பதற்காக கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அதாவது இந்த இருளான உலகத்தில் நீங்கள் ஒரு வெளிச்சமாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு தேவன் உங்களிடம் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான விடயம் தான், என்ன பிரச்சனைகள் மத்தியிலும் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு பயம் இல்லாமல் நீங்கள் வாழ வேண்டும் என்பது. ஆனால் அது எங்களுக்கு மிக இலகுவாக செய்யக்கூடிய ஒரு விடயம் அல்ல, இது எங்களுக்கு இலகுவும் அல்ல. இதை இப்படி ஒரு பயணம் செல்வது எங்களுக்கு கடினமான விஷயமா இருக்கிறது. இது உங்களுக்கு மாத்திரம் கடினமான விஷயம் இல்ல. இயேசுவோடு இருந்த 12 சீசர்களும் பல தடவைகள் அவர்கள் பயப்பட்ட நேரங்களை நாங்கள் காண்கிறோம். அவர்களும் அவர்களுக்கு வந்த சூழ்நிலைகளை கண்டு பயந்தார்கள், சூழ்நிலையை கண்டு அவர்கள் திகைத்தார்கள். அவர்கள் அப்படிப்பட்ட நேரங்களில் இயேசு அவர்களோடு எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்தார் என்று நாங்கள் பார்க்க போகிறோம். விசேஷமாக எங்களுக்கு தெரியும் ஒரு எல்லோரும் தெரிந்த ஒரு கதை. மார்க் 4ஆம் அதிகாரம், மார்க் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 35 41 வசனங்களில் பேசப்படுகிறது. நாங்கள் அந்த வார்த்தையை இப்பொழுது வாசிக்க போகிறோம். மார்க் 4ஆம் அதிகாரம் 35 41 வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, அவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோட ஒருவர் சொல்லிக் கண்டார்கள். ஆமேன். ஆமேன். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையினூடாக எங்களுக்கு பேசுங்கள் அப்பா. அன்று சீசர்கள் சூழ்நிலையை கண்டு பயந்து திகைத்த நேரத்தில்
ஆண்டவரே, நீர் அவர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்தீர், அவர்களது பயத்தோடு கொடுக்கல் வாங்கல் செய்தீர். இன்று எங்கள் வாழ்க்கைகளிலும் நாங்கள் நிஜமான வாழ்க்கைக்கு முகம் கொடுக்கிற பொழுது பல காரணங்களின் நிமித்தம் வருத்தங்களாய் இருக்கலாம், உடைந்து போன உறவுகளாய் இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாய் இருக்கலாம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரணங்களின் நிமித்தம், நிகழ்வுகளின் நிமித்தம் இன்று நாங்கள் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு பேசும், எங்கள் பயங்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்து பயத்துக்கு பதிலாக எங்களுக்கு விசுவாசத்தை கொடும். முழுமையாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த காலை நேரத்தில் எனக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு சிந்தனை தான் இருக்கிறது. அந்த சிந்தனை இவ்வாறு போகிறது. எனக்கு நான் அதை ஸ்கிரீனில் போட முடியலை. இயேசு புயல்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கவில்லை. இயேசு புயல்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை தருவதாக உங்களுக்கு வாக்களிக்கவில்லை, அல்லது வாக்குறுதி அளிக்கவில்லை. ஆனால் புயல்களை தாங்கும் வாழ்க்கையை அவர் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார். சொன்னதை பிடிச்சுக்கொண்டீங்களா? இயேசு உங்களுக்கு புயல்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை தருவதாக வாக்குறுதி தரவில்லை. புயல்கள் இல்லாத வாழ்க்கையை தரேன் இயேசு ஒரு இடத்துலமே வாக்குறுதி தரல. ஆனால் புயல்களை தாங்கும் வாழ்க்கையை அவர் தருவதாக உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆமென். நாங்க இந்த வாசிச்ச இந்த பகுதிக்கு ஒரு பின்னணியை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். ரைட்? இந்த கதைக்கு முன்பதாக இயேசு அவர்களுடைய சீசர்களை அழைக்கிறார், அவரை பின்பற்றும்படி. அவர்கள் அவருடைய பின்னால் வருகிற பொழுது ஒரு பெரிய ஜனக்கூட்டம் அவர்களுக்கு பின்னால் வருகிறது. அவர் அந்த இடத்தில் அற்புதம் செய்கிறார் அவர்கள் மத்தியில். அந்த அற்புதங்கள் செய்த பின்பதாக அந்த மக்கள் கூடியிருக்கிற நேரத்தில் அந்த கடலுக்கு பக்கத்தில் இயேசு அவர்களுக்கு படிப்பிப்பதற்காக ஆரம்பிக்கிற நேரத்தில் அந்த படிப்பிக்கிறதுக்கு முடியாத தருணத்தில் ஜனம் அதிகமாக இருக்கிறபடியினால் அதில் இருந்த ஒரு படகில் இயேசு ஏறி அந்த படகில் இருந்து அவர் போதனை செய்வதை, படிப்பிப்பதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த மாலை நேரம், அந்த படிப்பு முடிகிற நேரத்தில் அந்த கலிலியா கடலில் இருந்து இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், அவருடைய சீசர்களுக்கு சொல்லுகிறார், நாங்கள் இப்பொழுது அடுத்த பக்கத்துக்கு சென்று மற்ற நகரங்களும் மற்ற பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும் நாங்கள் ஊழியம் செய்ய செல்வோம் என்று சீசர்களுக்கு சொல்லுகிறார். நாங்கள் படகில் ஏறி அடுத்த பக்கத்துக்கு போவோம் என்று அவர்களை அழைக்கிறார். அதுதான் அவருடைய திட்டம். சீசர்களோடு ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறார். அதுதான் இந்த கதையின் பின்னணி. இனி இந்த இடத்தை நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது நான் உங்களுக்கு இந்த சூழ்நிலையை கொஞ்சம் விளங்கப்படுத்த விரும்புகிறேன். இந்த இடத்தில் அந்த நாட்களில் நாங்கள் படகு என்று சொல்லுகிற பொழுது, மீன் பிடிக்கும் படகு என்று சொல்லுகிற பொழுது, அது கிட்டத்தட்ட ஒரு 30 அடி நீளமாயும் 7.5 அடி அகலமாயும் ஒரு 4.5 அடி ஆழமான படகுகள் தான் அந்த காலத்தில் காணப்பட்ட படகுகள். அந்த படகுக்குள் ஒரு 15 பேர் செல்லக்கூடிய படகுகள் தான் இந்த மீன்பிடி படகுகளாய் காணப்படுகிறது. அதனால் இயேசுவும் சீசர்களுக்கும் செல்வதற்கு அதில் போதுமான அளவு இடம் இருக்கிறது. அந்த படகில் தான் இவர்கள் ஏறி செல்லுகிறார்கள். உங்களுக்கு நீங்கள் அந்த கலிலியா கடலை நீங்கள் எடுத்து பார்த்தால், கலிலியா கடல் ஒரு பயங்கரமான கடலாக பேசப்படுகிற ஒரு கடல். இந்த நேரமும் அந்த இடத்தில் விசேஷமாக காலநிலைகள் மிக விரைவாக மாறுகிறது. மாத்திரமல்லாமல் அந்த இடத்தில் விசேஷமாக இயற்கை மாற்றத்தின் நிமித்தம் இயற்கை அனர்த்தங்கள், விசேஷமாக புயல் காற்றுகள், மிகவும் வல்லமையான புயல் காற்றுகள் வருவதை குறித்து நன்றாக தெரிந்த ஒரு கடல் தான் இந்த கலிலியா கடல் என்று சொல்லுகிறது இடமாய் இருக்கிறது. இயேசு இந்த இடத்தில் அவருடைய சீசர்களோடு இந்த கடலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதில் இந்த வார்த்தையில் சொல்லப்படுகிறது, ஒரு புயல் அவர்கள் செல்லுகிற பொழுது ஒரு புயல் காற்று அவர்களை நோக்கி அடிக்க ஆரம்பிக்கிறது. அந்த இடத்தில் நாங்கள் காண்கிறோம், அந்த அலைகள் மிக உயரமாக எழும்பி அவை அந்த படகுக்குள் விழுவதை எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கிறது, கேட்கக்கூடியதா இருக்க இந்த கதையில். அதாவது இந்த நேரத்தில் இந்த படகில் தண்ணி நிறைந்து கொண்டிருக்கிறது. ஒரு பயங்கரமான விஷயம். ரைட்? நீங்க இதில் சொல்லுவது அதாவது இந்த கதை சொல்லுகிறவர் இந்த கதையை அவர் உங்களுக்கு இதில் எவ்வளவு பயங்கரமானது என்பதை காண்பிப்பதற்காக சொல்லவில்லை. அவர் சொல்லுவது நிஜமான விஷயம்.
இதில் இருந்தவர்கள் பலர் இதற்கு முன்பதாக மீன் பிடித்தவர்கள். இயேசுவின் சீசர்கள் மீன் பிடித்த சீசர்கள் என்றபடினால் அவர்களுக்கு இது முதல் தடவை அவர்கள் புயல் காற்றுக்கு முகம் கொடுக்கவில்லை. அவர்களுக்கு புயல் காற்றுகள் நன்றாக அவர்களுக்கு அனுபவம் இருக்கிறது. ஆனால் அப்படி அனுபவம் இருக்கிற இந்த மீனவர்கள் கூட இந்த புயல் காற்றை கண்டு பயப்படுற அளவுக்கு இந்த புயல் காற்று ஒரு மிகவும் கடினமான புயல் காற்றாக காணப்படுகிறது. நான் சொன்ன சிந்தனை உங்களுக்கு நினைவு இருக்குதா? இயேசு புயல்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு வாக்குறுதி தரவில்லை. ஆனால் புயல்களை தாங்கும் வாழ்க்கையை தருவதாக வாக்களித்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல அவங்க உண்மையாவே பயப்படுறது ஒரு சாதாரண விஷயம். ஏனென்றால் அவர்கள் இருக்கிற படகில் தண்ணி நிறைந்து கொண்டு போகிறது. தண்ணி நிறைய என்ன நடக்க போகுது? எந்த நேரத்திலேயாவது இந்த படகு மூழ்க போகிறது. மூழ்க போகிற பயம், எங்களோட வாழ்க்கையெல்லாம் அழிந்து போகிற என்ற பயம், நாங்கள் எல்லாருமே மறைத்திடுவோம் என்ற பயம் அவர்களுக்கு, அதாவது மரண பயம் அவர்களுக்குள் வர ஆரம்பித்து விட்டது. அவர்கள் அந்த நேரத்தில் மரணத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடையில் போராடுகிற ஒரு நேரம். மரண பயம் அவர்களை ஆழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்குள்ளே அந்த மாதிரி தண்ணி நிறைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்கள் தண்ணீரை ஒரு பக்கம் பார்த்துவிட்டு திரும்பி பார்க்கிற நேரத்தில் இயேசு தூங்கி கொண்டிருக்கிறார். இயேசு தூங்கி கொண்டிருக்கிறார். ஒரு பக்கத்தால் போட்ல தண்ணி நிறைஞ்சு கொண்டு போகுது, போட் மூழ்கி கொண்டு போகுது. பின்னால திரும்பி பார்த்தா இயேசு தூங்கி கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை. அவங்களுக்கு என்ன செய்யறன்னு தெரியாது. ஆண்டவரே, நாங்க அழிகிறோமே, நாங்க மூழ்கிறோமே, எங்கள் வாழ்க்கை இல்லாமல் போய் கொண்டிருக்கிறதே. நீங்க என்னன்னு தூங்கிட்டு இருக்கீங்க ஆண்டவரே? உங்களுக்கு தெரியலையா எங்களோட வாழ்க்கையில நடக்குதுண்டு? உங்களுக்கு தெரியலையா நாங்க அப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறோம்? உங்களுக்கு தெரியலையா நாங்கள் மூழ்கி கொண்டிருக்கிறோம்? உங்களுக்கு காண முடியலையா ஆண்டவரே? நாங்கள் மூழ்கி கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்க தூங்கி கொண்டிருக்கிறீங்களே ஆண்டவரே என்று சொல்றாங்க. இந்த வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர்கள் இருதயத்தில் எவ்வளவு பெரிய பயம் வந்தது என்பதை உங்களுக்கு காணக்கூடியதா இருக்கிறது. Don't you care? உங்களுக்கு கரிசனை இல்லையா எங்களை குறித்து? எங்களை குறித்த கரிசனை உங்களுக்கு இல்லையா? நாங்கள் மூழ்கி கொண்டிருக்கிறோம், எங்களை குறித்த கரிசனை இல்லையா என்று கேட்கிறார்கள். எங்களுக்கு என்ன நடக்க போகுது இயேசுவே? நாங்கள் இதில் தப்பிப்போமா, இல்லாவிட்டால் இது எங்களை ஆழ்த்தி விடுமா என்ற கேள்வி. நாங்கள் மறைத்துக் கொண்டிருக்கிறோம். எதையாவது செய்யுங்க ஆண்டவரே, எதையாவது செய்யுங்க, கரிசனை காட்டுங்க ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு உண்மையாவே அன்பு செலுத்துற தேவனா இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு எங்களை விட்டிருக்க மாட்டீங்களே. நீங்க உண்மையாவே எங்களுக்கு அன்பு செலுத்துற ஆண்டவரா இருந்தால் இப்படிப்பட்ட புயல்கள் எங்களோட வாழ்க்கைக்கு வராதே. நீங்கள் உண்மையாவே அன்பு செலுத்துற ஆண்டவரா இருந்தால் நாங்கள் இப்படி மூழ்கி போக மாட்டோமே. உண்மையாவே நீங்க எங்களுக்கு அன்பு செலுத்துற ஆண்டவரா இருந்தா ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு எங்களை கைவிட்டீங்க? பயம் நிறைந்த இருதயம், பயம் நிறைந்த இருதயம். சூழ்நிலையை கண்டு, அந்த நேரத்தில் அவர்களை சுற்றி நடப்பதை கண்டு அவர்களது இருதயம், அவர்களது சிந்தனைகள் எல்லாமே ஆண்டவர் என்பதை எங்கே இருக்கிறார் என்று கூட அவங்களுக்கு காண முடியாமல் சூழ்நிலை மாத்திரம் கண்டு அவர்கள் இப்பொழுது அதற்கு பிரதியுத்தரம் கொடுக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுக்கிற பொழுது தேவன் எங்களை நாங்கள் இருப்பது என்பதை முழுமையாக நாங்கள் மறந்து விடுவோம். சூழ்நிலை மாத்திரமே எங்கள் கண்களில் இருக்கிறது. சூழ்நிலையை கண்டு நாங்கள் சூழ்நிலையை வைத்து தீர்மானம் எடுக்க ஆரம்பித்து விடுவோம். பயம் வருவதற்கு காரணம், முக்கியமான காரணம், எங்களுடைய சூழ்நிலைகளில் மேல் நாங்கள் கண்களை வைத்து பயணம் செல்லுகிற பொழுது பயம் கட்டாயம் எங்கள் இருதயங்களை நிரப்பும். ஒரு நினைவு இருக்குதா? இன்னும் ஒரு கதையில இயேசு இதே மாதிரி ஒரு புயல், ஆனால் அந்த நேரத்தில் இயேசு படகுல இல்லை. சீசர்கள் 12 பேர் படகுல இருக்கிறாங்க. இயேசு கடல்ல நடந்து வாரார். நடந்து வர்ற இயேசுவை கண்டுட்டு அவங்க திரும்பியும் பயந்துட்டாங்க. என்னதுக்கு பயந்துட்டாங்க?
ஒரு பேதான் நடந்து வருது தண்ணியிலன்னு பயந்துட்டான். மனுஷருக்கு நடக்க முடியாது தானே தண்ணியில, ஒரு பேதான் நடந்து வருதுன்னு பயந்துட்டான். அந்த நேரத்தில் இயேசு சொல்றாரு, பயப்படாதீங்க நான் தான் என்று சொன்ன பேதுரு சொல்றார், நீங்க தான் இயேசுவா இருந்தா சொல்லுங்க எனக்கு தண்ணியில நடக்கும்படி. இப்ப இயேசு சொல்லுறார், நடந்து வா. பேதுரு உடனடியா கால் எடுத்து தண்ணியில வச்சோன்னு என்ன நடக்குது? அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். நடக்க ஆரம்பித்த அந்த பேதுரு நடந்து கொண்டு போகிற நேரத்துல சுத்தி பார்க்க தொடங்கிட்டான். திரும்பியும் சூழ்நிலைய சுத்தி பார்த்து அலைகளை கண்டவுடன், காற்று புயலை கண்டவுடன், இயேசுவில் இருந்து கண்ணை எடுத்து தன்னுடைய சூழ்நிலையின் மேல் அவன் கண்களை வைக்கிற பொழுது என்ன நடக்குது? அவன் மூழ்கி போகிறான். தேவ மக்களே, இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்றதை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. சூழ்நிலைகள் மேல் கண்களை வைக்கிற பொழுது தேவனை எங்களுக்கு காண முடியாது. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் விசுவாசத்தை இழப்பதற்கான காரணம், எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு தேவனை இன்னும் மீண்டும் அதாவது அவரை அனுபவிக்க முடியாத நேரங்களில் அதுக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், எங்கள் கண்களை நாங்கள் தேவனை விட்டு எடுத்துவிட்டு எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் மேல் நாங்கள் கண்களை வைக்கிற பொழுது எங்களுக்கு தேவனை காண முடியாது. பயம் எங்களை ஆளுகிறது. இந்த உலகத்தில் நடக்கிறதை வைத்து நாங்கள் வாழ ஆரம்பித்தோம் என்றால், இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களை மாத்திரம் நான் கேட்டுக்கொண்டிருந்தோம் என்றா, அவர் சொல்றது என்ன, இவர் சொல்றது என்ன, அவர் எனக்கு என்ன தரப்போறாரு, இவர் எனக்கு என்ன தரப்போறாரு, இவர்கிட்ட எனக்கு இப்படி பதில் வரப்போகுது என்று நாங்கள் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் வாழ்க்கையில் கட்டாயமாக பயம் எங்களை ஆளும். எங்களுக்கு புயல்கள் வருகிற பொழுது எங்களுக்கு தஞ்சம் எடுப்பதற்கு ஒரு இடம் இல்லை. இந்த உலகத்து காரியங்களை நாங்கள் பார்த்து பயணம் செய்தால், அதான் உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் வரும் பொழுது அவர்கள் இருதயம் பயத்தினால் நிரம்புகிறது. அவர்களுக்கு அதுக்கு ஒரு பதிலே இல்லை. ஆனால் நீங்களும் நானும் தேவனின் சீசர்கள், இயேசுவின் சீசர்கள். எங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அப்படி தேவன் இருந்தால் எங்களுக்கு ஒரு வித்தியாசமான கண்ணோட்டம் எங்களுக்கு தேவை. ஆனால் நாங்களும் இந்த சீசர்கள் போல் படகுக்குள் இருந்த தூங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை விட நிரம்பி போயிருக்கிற தண்ணியின் மேல் நாங்கள் விசுவாசத்தை வைக்கிறோம். பிடிச்சுக்கொள்ளுங்க நான் சொன்னது. படகுல இருக்கிற தூங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை விட நிரம்பிக் கொண்டிருக்கிற தண்ணீரின் மேல் எங்கள் விசுவாசத்தை வைக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு இயேசு எவ்வாறு முகம் கொடுத்தார், அவர்கள் சீசர்களுக்கு எவ்வாறு அவர் பதில் அளித்தார்? 39ஆம் வசனத்துல பாருங்க என்ன சொல்லுது. 39 அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. என்ன செய்கிறார்? 2 வினை சொற்கள் தான் அவருக்கு தேவைப்பட்டது இயேசுவுக்கு அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு. 2 வினை சொற்கள். அவர் எழும்பி அவர் எங்கேயோ இருந்த ஒரு வல்லமையை வரவழைச்சாரா? இந்த பேர் அந்த பேர், அந்த வல்லமை இப்ப வாங்க, இந்த வல்லமை அந்த வாங்க, ஒன்றுமே அவர் சொல்லல. 2 வினை சொற்கள் பாருங்க என்ன சொல்றாரு. இறையாதே அமைதலாயிரு, அவ்வளவுதான். இறையாதே அமைதலாயிரு. இது சரியா? இது புயலுக்கு பேசுற மாதிரி இல்ல, இது ஒரு சின்ன பிள்ளைக்கு பேசுற மாதிரி. சத்தம் போடாத, சுமாரு. இது புயலுக்கு பேசுற மாதிரி இல்ல, இது ஒரு சின்ன குழந்தைக்கு நாங்க பேசுறது. அப்படிதான் ஒரு சின்ன குழந்தை கரைச்சல் படிச்சிருக்குள்ள என்ன சொல்றீங்க? கத்தாமரு. அவ்வளவுதான். அவ்வளவுதான் இயேசு சொன்னது. கத்தாமல் இரு, சத்தம் போடாதே, கதை முடிஞ்சது. இதுக்கா இவ்வளவு பயப்படுங்க? இதுக்கா இவ்வளவு நீங்க பயந்தீங்க? 2 வினை சொற்கள் தான் அவருக்கு தேவைப்பட்டுச்சு அந்த சூழ்நிலையை முழுமையாக மாற்றுவதற்கு.
39ஆம் வசனத்தை நீங்க மிகவும் கவனமா பார்த்தீங்கன்னா, அவர் காற்றை, அந்த புயலுக்கு எதிராக அவர் பேசுவது மாத்திரம் அல்ல, அதே போல் அந்த கடலையும் அவர் சொல்லுகிறார் பாருங்க, காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே. காற்றையும் அதட்டுகிறார், கடலையும் அமரச் சொல்லுகிறார். பழைய காலத்தில் ஒரு சிந்தனை இருக்கிறது, கடுமையான ஒரு கடலை அதை ஆளக்கூடிய ஒரே நபர் தேவன் என்று ஒரு பழைய கால சிந்தனை இருக்கிறது. எங்களுக்கு சொல்லலாம், காற்று ஒரு தற்செயலா நின்று இருக்கலாம். இயேசு சொல்லக்குள்ள தற்செயலா அது நடந்திருக்கலாம் காற்று. ஆனால் ஒரு புயல் காற்று இல்லாமல் போனாலும் ஒரு கடுமையான கடல் இப்படி அன்றைக்குள்ள அமைதியா மாறாது. ஒரு கடுமையான கடல் பல நாட்கள் செல்லும் மீண்டும் அமைதிக்கு வருவதற்கு. ஆனால் நாம் இயேசு காற்றை மட்டும் அதட்டி காற்றை நிப்பாட்டவில்லை, கடலையும், அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற மிக பெரிய வல்லமை தான் கடல், அந்த கடலையும் அவர் அமைதியாக்கினார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வல்லமை நம் தேவனுக்கு, எவ்வளவு வல்லமை என்று யோசிச்சு பாருங்க. இயேசு அந்த நேரத்தில் அவரை விட ஒரு உயர்ந்த வல்லமை வரும்படி அந்த இடத்தில் அவர் அழைக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், நானே வல்லமை, நானே வல்லமை. I am not calling on a higher power because I am the power. I am not someone who has power. I am power myself. Right? நான் I am not someone who has, எனக்கு வல்லமை இருக்கிற நபர் அல்ல, நானே வல்லமை. இயேசு சொல்லல எனக்கு வல்லமை இருக்கிற நபர் நான் சொல்லல, அவர் சொல்றார் நானே வல்லமையா இருக்கிறேன். அந்த சீசர்களது விசுவாசத்தை மிக அழகாக அவருடைய வல்லமையும் அவருடைய அன்பினாலும் அவர்களை அமைதியாக்குறார். ஒரு பக்கம் வல்லமையை காண்பிக்கிறார், அடுத்த பக்கத்தில் அன்பை காண்பிக்கிறார். இயேசுவின் வல்லமையை சீசர்கள் அந்த நேரத்தில் உணர்ந்தார்கள். உணர்ந்த பின் அவர்கள் என்ன சொல்றார்கள், யார் இதப்பா, இவர் சொல்லக்குள்ள காத்து கடல் கூட அவர் சொல்றது கேக்குதே, யாரப்பா இவர்? அதான் அவங்களோட கேள்வி. அவங்களுக்கு புதினம், அவங்களுக்கு அந்த நேரத்தில் அவருடைய வல்லமையை கண்டு புதினப்படுகிறார்கள். அவர் எல்லாம் அவருக்கு வல்லமை இருக்கிறது, இயற்கைக்கு மேலாக அவருக்கு வல்லமை இருப்பு தேவன் என்பதை அந்த நேரத்தில் அவர்கள் கண்டு கொண்டுகிறார்கள். இந்த தேவனால், அவரின் ஒரு வார்த்தையினால் எங்கள் இருதயத்தில் இருக்கிற 1000 பயங்களை அவருக்கு ஒரு வார்த்தையினூடாக அதை அமைதியாக்க முடியும். எங்கள் இருதயங்களில் இருக்கிற ஆயிரக்கணக்கான பயங்களை அவரின் ஒரு வார்த்தை அதை எல்லாமே நிப்பாட்ட முடியும். இயேசு புயல்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கவில்லை, ஆனால் புயல்களை தாங்கும் வாழ்க்கையை அவர் உங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார். சில நேரத்தில் நீங்கள் இன்று சீசர்கள் கேட்கிற அதே கேள்வியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, உங்களுக்கு கரிசனை இல்லையா? நாங்கள் அழிந்து போகிறோமே, எங்களோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கே, நீங்க கரிசனை இல்லையா உங்களுக்கு? நீங்க என்னை பற்றி யோசிக்க மாட்டீங்களா என்று நீங்க கேட்கலாம். இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இந்த நேரத்தில் உங்கள் புயலை விட நான் வல்லமை என்பதை நீங்கள் காண வேண்டும். நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் உங்கள் புயலை விட, உங்கள் பிரச்சனையை விட நான் வல்லமை என்பதை காண வேண்டும் என்று இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் இந்த புயல் மத்தியிலும் சத்தியத்தை உணர வேண்டும். உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு முடியாது உங்களை ஆட்கொள்ள, ஏனென்றால் நான் உங்களது தேவன், நான் உங்களது தேவன். நான் வல்லமையான தேவன் மாத்திரமல்ல, நான் உங்களுக்கு அன்பு செலுத்தும் தேவன், ஒரு அன்பு செலுத்தும் தேவன். நான் வல்லமையான தேவன் மாத்திரமல்ல, நான் உங்களுக்கு அன்பு செலுத்தும் தேவன். உங்களை அழிய நான் விட மாட்டேன், நீங்கள் இல்லாமல் போக நான் விட மாட்டேன். அவர் புயலை நிறுத்திய தேவன். புயலை நிறுத்திய பின்பு அவர் திரும்பி கேட்கிறார். என்ன கேட்டார்? அவர் சீசர்கள்ட்ட பார்த்து கேட்டாரா, அது
கஷ்டமான புயல் தானே. அப்படியே கேட்டார் சீசர்ட்ட. என்ன கேட்டார்? என்ன கேட்டார் சொல்லுங்க. ஏன் பயப்படுகிறீர்கள்? இதான் கேள்வி. அவர் கேட்ட கேள்வி என்னது? ஏன் பயப்படுகிறீர்கள் என்று கேட்கிறார். உங்களுக்கு இனிமே விசுவாசம் இல்லையா? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? உங்களுக்கு விசுவாசம் இல்லையா என் மேல் என்று கேட்கிறார். இந்த இயற்கையை ஆளுகிற தேவன் சீசர்களிடம் கேட்ட கேள்வி, ஏன் பயப்படுகிறீர்கள்? உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? அவருடைய சீசர்களை நெருக்கமாக அவர்களுக்கு கிட்டே சென்று அவர்களோடு அன்போடு கொடுக்கல் வாங்குற செய்கிற ஒரு தருணம். ஏன் பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? விசுவாசம் இல்லையா உங்களுக்கு? அதட்ட இல்ல, கோபப்படல, நெருக்கத்தின் நிமித்தம், உறவின் நிமித்தம் அவர் நெருக்கமாய் வந்து கேட்கிறார், ஏன் பயப்படுறீங்க? விசுவாசம் இல்லையா உங்களுக்கு இன்னுமே அப்படி கேட்கிறார். அவர் எங்களை அழைக்கிறார். அந்த கேள்வியின் ஊடாக நாங்கள் சிந்தித்து பார்ப்பதற்கு, இந்த ஏன் நாங்கள் பயப்பட்டோம், என்னென்று பயம் எங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்தது என்பதை சிந்திக்க அவர் அழைக்கிறார். இயேசு எப்பவுமே அவருடைய சீசர்களின் பயங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், எனக்கு விளங்குது உனக்கு பயம் இருக்குது, இந்த பிரச்சனைக்குள்ள நீ பயம் செல்லுகிற பொழுது. இது ஒரு லேசான விஷயம் இல்லை. இது இப்படிப்பட்ட பயங்கள் நாங்கள் புயல்கள் மத்தியில் செல்லும் பொழுது இப்படிப்பட்ட பயங்கள் வரலாம். ஆனால் நீ விசுவாசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், என் வல்லமையில் மட்டும் நீ விசுவாசம் வைத்துக் கொள்ளாதே, என் அன்பிலும் நீ விசுவாசம் வைத்துக் கொள்ளு. நான் வல்லமையான தேவன், எனக்கு இயற்கை 2 வினை சொற்களால் நிறுத்த முடியும். அது மாத்திரமல்ல, அதற்கு மேலாக நான் உன்மேல் அன்பு வைத்திருக்கிறேன். நான் உன்னை ஒரு நாளும் அழிய விட மாட்டேன். என் அன்பு உன்னை தாங்கும். எனக்கு தெரியாது யாருக்கு நான் இது பேசுறேன்னு, ஆனா சிலர் இந்த வார்த்தைகளை நீங்க கேட்க வேண்டும். என் அன்பு உன்னை தாங்கும். நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு புயல்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வாக்குறுதி அளிக்கவில்லை, ஆனால் புயல்கள் தாங்கும் வாழ்க்கை தருவதற்கு எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார். எங்களுக்கு வர வேண்டிய மிகப்பெரிய புயல் என்ன தெரியுமா? எங்களுக்கு வர வேண்டிய மிகப்பெரிய புயல் தான் எங்கள் பாவத்தின் நிமித்தம், எங்கள் இருதயத்தில் ஆழத்தில் நாங்கள் செய்த பாவத்தினால் தேவனை விட்டு விலகி இருக்கிற எங்களுக்கு வர வேண்டிய மிகப்பெரிய புயல் என்னென்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பயப்பட வேண்டிய மிகப்பெரிய புயல் என்னென்று உங்களுக்கு தெரியுமா? தாவகாலிகமாக தற்செயலாக நீங்க முகம் கொடுக்கிற பிரச்சனைகளில் வருகிற புயல்களை விட எங்கள் வாழ்க்கையில், அதாவது முகம் கொடுக்க முடியாமல் நாங்கள் கடைசி வரை அந்த புயலுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு புயல் எங்கள் வாழ்க்கைக்கு வர இருந்தது. அந்த புயல் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் பாவத்தின் நிமித்தம் நீங்கள் தேவனோடு விலகி இருக்கிற பொழுது அந்த தேவனோடு விலகி இருப்பது தான் மிகப்பெரிய புயல். அந்த புயலை ஒருவராலும் நிறுத்த முடியாது. அந்த புயலை ஒருவராலும் மேற்கொள்ள முடியாது. அந்த புயலுக்கு எல்லோருமே முகம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அந்த புயலை எங்களுக்கு ஒரு நாளும் கைவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய புயலுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டியிருக்கிற நேரத்தில் இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார், அந்த புயலுக்காக நான் உங்களுக்காக அந்த புயலுக்கு முகம் கொடுக்க நான் தயார் என்று அவர் உங்களுக்காக சிலுவையில் சென்று அந்த புயலுக்கு முகம் கொடுத்தார். அவர் சொல்லுகிறார், உன் பாவத்தின் நிமித்தம் நீ முகம் கொடுக்க வேண்டிய புயல் தேவ கோபம், அவருடைய நாங்க என்ன இன்னொரு வார்த்தை கோப அக்கினி. அந்த தேவ கோப அக்கினி என்ற புயலுக்கு நீங்கள் எல்லோருமே முகம் கொடுத்து தான் ஆக வேண்டும். The wrath of God. அந்த கோப அக்கினிக்கு நீங்கள் அந்த 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 புயலுக்கு நீங்க முகம் கொடுக்க வேண்டிய உங்களை அவர் சொல்லுகிறார், நான் உனக்காக, நீ முகம் கொடுக்க வேண்டிய புயலுக்காக நான் உனக்காக அந்த சிலுவையில் சென்று ஒரே நேரத்தில் உனக்காக அந்த புயலுக்கு நான் முகம் கொடுக்க தயார். உங்களுக்கு வாழ்க்கை பூராக சதா காலமாக நீங்கள் முகம் கொடுக்க வேண்டிய புயலுக்கு இயேசு ஏற்கனவே முகம் கொடுத்து உங்களை அந்த புயலில் இருந்து அவர் மீட்டிருக்கிறார்.
அப்படிப்பட்ட பெரிய புயல்ல இருந்து மீட்ட உங்கள் தேவன் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில வருகிற சின்ன சின்ன புயல்களில் இருந்து உங்களை மீட்க மாட்டாரா? செய்வாரா, செய்ய மாட்டாரா? அவ்வளவு அன்பு உங்கள் மேல் இருக்கிறது என்றால் அந்த இயேசுவுக்கு சதா காலமான புயலுக்கு நீங்க முகம் கொடுக்க கூடாது என்ற படியினால, உங்களுக்கு அன்பு செலுத்துற படியினால, உங்களுக்காக அவர் சிலுவையில் அந்த மரணத்துக்கு அவர் முகம் கொடுத்திருந்தால் அவருக்கு முடியாதா உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற இன்றைக்கு வருகிற புயல்களுக்கு இருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு? அதுக்கு மாத்திரம், அதாவது உங்களை சதாகால வாழ்க்கையிலிருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு மாத்திரமா அவர் உங்களுக்கு அன்பு செலுத்துறாரு. அப்படி அன்பு செலுத்தின தேவன் இன்றைக்கு உங்களை கைவிட்டுடுவாரா? கைவிடுவாரா? சொல்லுங்க. எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கிறது இந்த எல்லா வல்லமை, இயற்கையை அடக்குற வல்லமை, இந்த மிகப்பெரிய எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிற தேவனை எங்களுக்கு சிலுவையில் காணக்கூடியதா இருக்கிறது. அவர் நாங்கள் நினைத்து பார்க்க முடியாததை சிலுவையில் செய்து முடித்தார். அவர் பரிசுத்த தேவனுடன் பாவியான எங்களை ஒன்று சேர்ப்பதற்காக, எங்களுக்காக மிகப்பெரிய புயலுக்கு அவர் முகம் கொடுத்து விட்டார். அந்த தேவன் இப்பொழுது சொல்லுகிறார், நான் உனக்காக இவ்வளவு பெரிய செயலை செய்து முடித்த நான் உன்னுடைய எல்லா புயல்களிலும் இருந்து உன்னை காப்பாற்ற எனக்கு வல்லமையும் இருக்கிறது, உண்மையில் எனக்கு அன்பும் இருக்கிறது. உனது புயலில் இருந்து உன்னை காப்பாற்றுவதற்கு எனக்கு வல்லமையும் இருக்கிறது, உண்மையில் எனக்கு அன்பும் இருக்கிறது. சில நேரங்களில் புயல்களில் செல்லுகிற பொழுது எங்களுக்கு விசுவாசம் இல்லாததுக்கு காரணம் என்னவென்றால், நான் சொன்னது போல தேவனை காண்பதை விட சூழ்நிலையை கண்டு சூழ்நிலையின் கண்களை வைத்து தேவனை மறந்து போகிறோம். ஆனால் உங்களுடைய அந்த விசுவாசம் குறைந்து போயிருந்தால் அந்த விசுவாசத்தை நீங்கள் அதிகரிப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், என்னுடன் வந்திரு, என் வார்த்தையை வாசி, ஜெபி, சபைக்கு வா, ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒன்று சேரு, ஒன்று கூடு, நமஸ்காரம் செய், அதன் ஊடாக உன் விசுவாசத்தை நான் கட்டி எழுப்புவேன், உன் விசுவாசத்தை நான் கட்டி எழுப்புவேன். அந்த எங்களுக்கு விசுவாசம் குறைவா இருக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா சீசர்கள் என்ன சொன்னாங்க, எனக்கு விசுவாசம் குறைவா இருக்கு இயேசுவே, என் விசுவாசத்தை அதிகரிங்க. என்னட்டு விசுவாசத்தை அதிகரிக்கிறது? விசுவாசத்தை அதிகரிக்கிறதுக்கு என் வார்த்தையோடு நீ கொடுக்கல் வாங்கல் செய், என் வார்த்தையை வாசி, ஜெபி, என் பிரசன்னத்துல இரு, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வா, ஒன்று சேரு மற்றவர்களோடு, என்னை ஆராதி. இதுதான் உன்னை ஜெபங்கள், உன்னுடைய விசுவாசத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரே விடயம். அது மாத்திரமல்ல, நான் உனக்கு அன்பு செலுத்துகிறேன். நீயும் புயல் மத்தியில் செல்லுகிற பொழுது, நீயும் பிரச்சனைகள் மத்தியில் செல்லுகிற பொழுது உன்னை மாத்திரம் சிந்தித்துக் கொண்டிருக்காமல், உன்னுடைய புயலை மாத்திரம் சிந்தித்துக் கொண்டிருக்காமல், உன்னுடைய பிரச்சனையை மாத்திரம் பெரிதாக கண்டு கொண்டிருக்காமல், நீ அந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்து. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சாயலை உனக்குள் நான் புகுத்தி இருக்கிறேன். நான் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, இந்த உலகத்தின் பாவ வேதனையை நான் தாங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என் மனதில் இருந்தது நீ. அந்த நேரத்தில் என் வேதனையை நான் நினைக்கவில்லை, என்னுடைய வேதனையை நான் சிந்திக்கவில்லை. அந்த நேரத்தில் நான் சிந்தித்தது உன்னை குறித்து. புயல் மத்தியில் செல்லுகிற பொழுது, பிரச்சனைகள் மத்தியில் செல்லுகிற பொழுது நாங்கள் என்னத்தை சிந்திச்சு கொண்டிருக்கிறோம்? எங்களுக்கு வேறு ஒன்றுமே காண இயலாது, எங்களோட பிரச்சனையை மட்டும்தான் காணலாம். I want the worship, somebody come up. I'm going to get into a time of ministry. இந்த நேரத்தில் எங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாங்கள் புயலின் மத்தியில் நாங்கள் இருந்தாலும்,
பிரச்சனைகள் மத்தியில் நாங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருந்தாலும், நல்ல நினைவு வச்சுக்கொள்ளுங்க, இயற்கை அடப்பதற்கு அவருக்கு 2 வினை சொற்கள் தான் தேவை. வல்லமையான தேவன், அவரால் முடியும் உங்கள் புயலை 2 வினை சொற்களால் மாற்றுவதற்கு. அது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு அன்பு செலுத்துகிற தேவன். அவர் ஒரு நாளும் உங்களை அழிய விட மாட்டார். அவர் ஒரு நாளும் உங்களுக்கு தாங்க முடியாத ஒன்றை கொடுத்து உங்களை சுமக்க விடவும் மாட்டார். அவருக்கு தெரியும் எப்பொழுது உங்களை தொட வேண்டும் என்று. திரும்பியும் நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன், அந்த பேதுரு கடலில் நடக்க ஆரம்பித்து அவன் காற்றை நோக்கி பார்க்கிற பொழுது, அவன் சூழ்நிலையை நோக்கி பார்க்கிற பொழுது என்ன நடந்துச்சு? அவன் மூழ்க ஆரம்பித்தான். மூழ்கைக்குள்ள கத்துறான், ஆண்டவரே நான் மூழ்கிறனே, ஆண்டவரே. பேதுருவே, நான் உனக்கு என்ன சொன்னேன் அந்த நேரத்தில்? இது லெசன் டைம், இது டீச்சிங் டைம். பேதுருவே, நான் உனக்கு என்ன சொன்னேன்? என்ன பார்த்துட்டு வான்னு சொன்ன, நீ போய் சூழ்நிலை எல்லாம் பார்த்துட்டு மூழ்கிறேன்னு கத்திட்டு இருக்கிற. நான் என்ன செய்யறது? மூழ்கி போ என்றாரா? மூழ்கிற பேதுருவை உடனடியாக தன் கைகளால் பிடித்து தூக்கி எடுக்கிறார். தேவன் உங்களை மூழ்க விட மாட்டார். ஒரு நாளும் மூழ்க விட மாட்டார். அவருடைய கைகளினால் எப்ப உங்களை வெளியில் எடுக்கணும் என்று அவருக்கு தெரியும். எந்த நேரத்தில் உங்களை காப்பாற்றணும் அவருக்கு தெரியும். சில நேரங்களில் அவர் உங்களை சில பாதைகளில் செல்ல விடுவதற்கான காரணம், அதனூடாக சில பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வர வேண்டும். அவர் தன் பிள்ளைகளை திருத்துகிற தேவன். ஒரே பிள்ளையை திரும்பி திரும்பி செஞ்சு கொண்டு போய்க்குள்ள நீ என்ன பிள்ளை செஞ்சாலும் பரவாயில்ல, நான் உன்னை காப்பாற்றுறேன்னு காப்பாற்ற மாட்டாரு. அவருக்கு வேணும் நீங்கள் பிள்ளைகள் செய்கிற நேரத்தில் அடுத்த தடவை அந்த பிள்ளையை செய்யாமல் இருப்பதற்கு, அந்த பாதையில் செல்லாமல் இருப்பதற்கு, அந்த சிந்தனையில் செல்லாமல் இருப்பதற்கு, அந்த தெரிவை நீங்கள் எடுப்பாமல் இருப்பதற்காக சில நேரங்களில் உங்களை அவர் கஷ்டமான காரியங்கள் நீங்கள் முகம் கொடுக்கும் பொழுது அவர் தூங்கிக் கொண்டிருக்கிற தருணங்கள் இருக்கிறது. பதிலில்லாத தருணங்கள் இருக்கிறது. தூங்கிக் கொண்டிருக்கிறது. பதில் இல்லாத தருணங்களை பார்த்துவிட்டு நீங்கள் அவர் தேவனே இல்லை என்ற முடிவுக்கு வர தேவையில்லை. அவர் உங்களுக்கு அன்பு செலுத்துகிற தேவன். அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அவருக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளவு தாங்கிக் கொள்ள முடியும் என்று. நீங்க கை மூழ்கிற நேரத்தில் ஆண்டவரே கூப்பிடுற நேரத்தில் அவர் உங்களை தூக்குவார். அவர் உங்களை தூக்குவார். அவர் கட்டாயம் உங்களை தூக்குவார். அதான் நம் இயேசு, அதுதான் நம் தேவன். இந்த காலை நேரத்தில் எனக்கு தெரிய எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு முகம் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா தேவன் இந்த காலை நேரத்தில் உங்கள் இருதயத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சூழ்நிலையை பார்ப்பதை நிறுத்திவிட்டு சூழ்நிலையை ஆளுகிற தேவனை பாருங்கள். பாருங்கள், இயற்கை அடக்கக்கூடிய இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் எனக்கு அன்பு செலுத்துறாரா உண்மைக்கு பாஸ்டர்? ஷுவர் இல்லையே, பதில் கொடுக்க இல்லையே. சிலுவையை நோக்கி பாருங்க. சிலுவையை நோக்கி பாருங்க. நீங்க முகம் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய புயல். முகம் கொடுத்தாரா உங்களுக்காக? கொடுத்தாரா? முகம் கொடுத்தாரா உங்களுக்காக? அப்படி செய்த தேவன் உங்களை இப்பொழுது கைவிட போவதில்லை. எல்லாரும் எழுதுங்க.